ஹலோ காய்ஸ், நீங்கள் ஆக்சுவலி நான் ஒரு ஜொமேட்டோ ரைடர் பார்ட் டைமாக. இது வந்து எப்போயாச்சும் சும்மா வந்துட்டு போகிறது. ஜொமேட்டோக்கு 12 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னா 800 and சம்திங் வந்துருக்கு. ஸ்க்ரீன் அமௌண்ட்டு கூட ப்ளஸ் 70 எந்த இதுலேயும் ஒரு டைமுக்கு ஒன்று இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 7 to 12 வந்து 45 rupees, 2 to 3 வந்து 70. இப்போது 3 to 7 வந்து 30 சம்திங் தருவான். அப்புறம் நைட்டு வந்து லேட் நைட்டு 4 o'clock வரைக்கும் 40 இல்லை 50 rupees தருவான். அது என்ன கணக்குனா, நீங்கள் என்ன தான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, 100 ரூபா ஆர்டர் அமௌண்ட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 70 rupees தருவாங்க. வியூ நல்லா இருக்குது, பார்க்க சூப்பராக. அந்த கடையில் 800 வந்துச்சு. டைம் வந்து 3:30 4 o'clock கிட்ட ஆக போகுது, 4 something ஆக போகுது. ஆக்சுவலி வந்து எத்தனை சுற்றி வந்தால் 15 கிலோமீட்ரு, அப்புறம் இந்த சந்து புந்தில் வந்தால் 10 கிலோமீட்டருக்கு ஆர்டர் தள்ளி போட்டான். ஹைவேல ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு வந்து ஹைவேல ஆர்டர் போட்டான். வீடு வந்து வீடே வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர் இருந்து. சரி வந்துட்டோம், இன்னும் சாப்பிடல. அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆன்லைன் தான் இருக்குது, ஜொமேட்டோ ஆன்லைனில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு சைடில் ஆன்லைனில் இருக்கும். அப்படியே போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 6 o'clock வரைக்கும், 6 o'clock இல்லைன்னா 5 o'clock கிளம்பி வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு 1000 rupees தாண்டிடணுன்னு ஒரு கோலோடு இருக்கேன். ஏன்னா இந்த ஆஃபர் தினமும் கிடைக்காது, என்றைக்காச்சும் தான் கிடைக்கும். நம்ம அன்றைக்கி தான் நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆக்சுவலி உண்மையிலே சொல்லப்போனால் ஜொமேட்டோ ஓட்டுறது கஷ்டம்தான். என்ன தான் வந்து எப்படி இப்படி இவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ அமௌண்ட் வருது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என்ன சொன்னாலுமே முதுகுவலி சேர்த்து வருது. முதுகுவலி ஃப்ரீயாக தராங்க. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேறு. எக்ஸாம் சொல்ல முடியாது, டெஸ்ட் 5 unit மட்டும், 50 unit மட்டும். 5 ஃபுல்லாக இல்லை, 50 unit மட்டும் டெஸ்ட்டு நாளைக்கு. என்னன்னா என்கிட்ட வெறும் ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் வரைக்கும் தான் நோட்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு கிளியரான நோட்ஸு. 3rd 4th வந்து அங்கங்கே இருக்கும். அவர் எப்படின்னா வந்து எழுதி போடுவார், சொல்லிக் கொடுப்பாரு, அழிச்சிடுவார், எழுதி போடுவார், சொல்லிக் கொடுப்பாரு, அழிச்சிடுவார். நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர் எழுதி போடும் போது நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் எழுதிக்கிட்டு இருப்போம். அவர் அழிக்கும் போது அவ்வளோதான், வெயிட் பண்ண வேண்டியது தான், அடுத்த சமைக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவோம், அதை கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி பண்ணி தான் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஹைவேல பறக்கலாம். என்ன நம்மக்கிட்ட ஸ்ப்ளெண்டர் இருக்குது. ஸ்ப்ளெண்டரில் என்னென்னா ரொம்ப த்ராட்டல் கொடுத்து ஓவர் ஸ்பீடாக இழுத்துகிட்டே போனோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடும். அதனால தான் வந்து ஸ்ப்ளெண்டர்லாம் ஓட்டும் போது ரொம்ப முறுக்கிட்டு யாரும் ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா கஷ்டம் ஓட்டுறது. R15 அந்த மாதிரி இல்லை, அது நம்ம இஷ்டம். அடித்து ஓட்டணும்னு நினச்சாலே நம்ம ஓட்டலாம். நம்ம பாட்டுக்கு அடித்து ஓட்டினோன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். இன்றைக்கி ஆர்டருக்கு மட்டும் சொல்கிறேன், 60-70 ஓட்டியிருப்பேன். லோ ஸ்பீடில் தான். எப்பவும் பார்க்குற வியூ தான். அந்த சைடு செடிங்கெலாம் இருக்குது, அங்கே நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம், நல்லாயிருக்கும். ஒரு நாள் போவோம் கண்டிப்பாக. நான் கூட்டி செல்கிறேன் உங்களை. ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டர் இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓட்டினா அது பாட்டுக்கு ஓடும், ஒரு பிரச்சனை இல்லாமல். நம்ம சரி கொஞ்சம் முந்தலாம், கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்க அமைக்கும் போது தான் அது வேலையை காட்டும். டப்புன்னு பார்த்தா ரோட்டில் போயிட்டுருக்க சொல்லவே ஆஃப் ஆயிடும். எப்படின்னா இப்படி இருக்குது, ஃபுல் த்ராட்டல் கொடுத்துட்டு இப்படி விட்டுட்டு அடுத்தால த்ராட்டல் கொடுக்க வந்தோன்னா ஆஃப் ஆயிடும். பார்த்தா வண்டி வந்து சிக்னலே போடல, திரும்பிட்டு இருக்கார் அவர். இதோ இப்போ தான் சிக்னலே போடுறான். டேய், மனசாட்சி இருக்காயா உனக்கு? எங்கே சிக்னலை போடணுமோ அப்போ போடல, எல்லாம் வந்ததுக்கப்புறம் சிக்னல் போட்டால் என்ன, போடலன்னா என்ன, அது நம்மளுக்கு தெரியாதான் போகுது. நானே சிக்னல் போட்டு ஆஃப் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். போயிட்டு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேறு, நோட்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணணுன்னு தெரியல. ஒன்றும் எங்கள் காலேஜில் இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலி வேல்டேக்கோட ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு தான் வந்து 2 சாக்லேட் மில்க் ஷேக்கு வந்து டெலிவரி பண்ண போயிருந்தேன். அங்கே போயிட்டு படிக்கிறேன். அந்த இது என்னது, அந்த பேனர் மாதிரி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம்
அது வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஜிம் இருக்குது, துணி துவைக்கிறதுக்கு, பேட்மிண்டன் கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட்டு, கிரிக்கெட்டு பிச்சு, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் கடை, அது இதுன்னு எல்லாம் போட்டிருக்கான். எங்கள் காலேஜில் இருக்க ஹாஸ்டலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரூமு, அவ்வளோதான். ஜிம்மு கிடையாது. கிரிக்கெட்டுக்கு வேணால் காலேஜோட பொது கிரவுண்டு, அது வந்து ஆக்சுவலி வந்து வேல்டெக்குங்கிறது ஒரு தனி ஹாஸ்டலே வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் காலேஜில் வந்து எப்படின்னா தனி ஹாஸ்டல் கிடையாது. எங்கள் காலேஜுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஹாஸ்டல் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளது இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறது வெறும் வேணால் போய் தண்ணி வியூ சூப்பராக இருக்குப்பா. எப்படின்னா அங்கே வந்து போகலாம், போயிட்டு விளாண்டுக்கலாம். அது வந்து பொதுவான இடம். ஆனால் வேல்டெக்கில் வந்து அந்த மாதிரி இல்லை. போய் பார்க்கும்போது ரெண்டோ மூணு பேட்மிண்டன் கோர்ட்டே வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபுட்பால் கோர்ட்டு, அது போக கிரிக்கெட் கிரவுண்டு ஒன்றோ ரெண்டோ என்னமோ படித்தேன். அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க 10 12. நான் யோசிக்கிறேன், பரவாயில்லையப்பா இவ்வளோக்குள்ளது இருக்கேன்ட்டு. எங்கள் காலேஜில் நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து எங்கள் காலேஜ் வந்து எதுக்கு பேர் வாய்ந்ததுன்னா கம்மி ஃபீஸு. திருநெல்வேலியிலேருந்து வந்து இங்கே தங்கி படிக்கிற பசங்க இருக்காங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த பயம்தான். ஸ்ப்ளெண்டர் அவன் காரன் டப்புன்னு பிரேக் அடித்து நிற்பாட்டிடுவான். ஆனால் ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரியா, பிரேக் அடிச்சோன்னா நம்ம பறந்து போக வேண்டியதான் எங்கேயாச்சும். இது என்னது இது? நான் என்னன்னே பார்க்காம நான் வண்டி அது மூவ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கு இந்த வண்டி. ஐயோ, நான் இந்த வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு சரின்னு நினச்சி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்தா அது மூவ் ஆகலை, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. டோல்கேட்டு. ஐயோயோ, கேமரா வச்சோன்னே ஒருத்தனும் விசித்திரமாக வித்தியாசமாக பார்க்குறானே. நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா சொன்னல, இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டருக்கு மேலே 70 தருவான்ட்டு. நான் என்ன நினச்சேன், சரி 70னா வந்து நான் நேற்றுலாம் வந்து என்ன ஆச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டால் எல்லாருக்குமே. நான் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்ட அளவுக்கு அதை தான் சொன்னாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் உழுது. ஆர்டர் எனக்கு வருது, நான் அதை டெலிவரி பண்ணி முடித்தோடனே அடுத்த கிக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த ஹவர் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இன்னொரு ஆர்டர் விழும். இன்றைக்கி நான் என்ன நினச்சேன், இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி 3 மணி நேரம்னா 3 7 21 210 ரூபா இதில் எடுத்துகிட்டு மீதி ஆர்டர் காசு எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு போனோடனே 1 மணி நேரம் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஆர்டரே போட்டோன்னே நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஆர்டர் கொஞ்சம் கிட்ட தான். அது வந்து டப்புன்னு போய் கொடுத்து முடிச்சோடனே அடுத்த ஆர்டர் தொடர்ந்து போட்டான். நான் யோசித்தேன், என்னடா 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் போடுறானே வேறு லெவலுன்ட்டு. பார்த்தா அந்த ஆர்டருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து அவங்களே வாங்கிட்டு போகலாம். இருந்தாலும் ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பக்கெட் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட ஜொமேட்டோ பேக் இல்லை, எங்கே வைக்கணும்னு தெரியாமல் முன்னாடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா வெறும் 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கூட இல்லை 750 மீட்டர்ஸ்னு போட்டு இருந்துச்சு. நான் ஓகே வேறு லெவலு 750 மீட்டர்ஸான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தால் அதுக்கு 70 ரூபா. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இங்கே எடுத்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துட்டு வர்றதுக்கே 70 ரூபா போட்டேன்னா எனக்கு ஒரே ஹாப்பி. அது முடிச்சுட்டு வெளியே வந்தால் அது முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு வரும்போது பார்த்தா 2 ஆர்டர் KFCயில் ஒரு ஆர்டர் போட்டேன். அந்த ஆர்டரை வாங்குறதுக்கு போயிட்டு ஆக்சுவலி ஃபுட் ரெடின்னு கொடுத்துட்டாங்க, ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. சரி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க போகிறேன். அங்கே அக்கா தான் இருந்தாங்க. அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பேக் பண்ணலப்பா, பேக் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போது பேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணால் எதுக்கு ஃபுட் ரெடி கொடுத்தாங்கன்னு தெரில. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஆர்டர் வெயிட் பண்ணுறதுக்கு சொல்ல இன்னொரு ஆர்டர் அங்கேயே போட்டான். அதுக்கப்புறம் அந்த 2 ஆர்டர் வந்து 6 கிலோமீட்டர் சம்திங் டிஸ்டன்ஸ், அதையும் கொடுத்து முடிச்சுட்டேன். அப்படியே வந்தேன். ஒரு 7 ஆர்டர் என்னமோ 7-8 ஆர்டர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் காரெல்லாம் பறக்கிறான். XUV 700 7 ஆர்டர் என்னமோ பார்த்துருப்பேன். 800 வந்தது. ஓகே, இன்றைக்கி வந்தது வேஸ்ட்டாக போல், லாபம் தான். இப்போ என்னன்னா இப்போ வீடுகள்லாம் கிட்ட வந்துருச்சு. வீட்டுக்கிட்ட போயிட்டு இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் வந்து இங்கே இறங்கி மீன் பிடிக்கலாம் போவாங்க. எங்களுக்கு அந்த வழியே தெரியாது எப்படி போவாங்கன்ட்டு. ஆனால் வந்து உள்ளே பார்த்தா உட்காண்ட்ருப்பாங்க மீன் பிடிக்கணுங்க. நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை எப்படி உள்ளே போகணுன்ட்டு. ஆனால் வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழி வந்து எல்லாருக்கும் தெரியாது, குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தெரியும். SS ஹைதராபாத் பிரியாணியில் ஆர்டர் வாங்க போகிறேன். அங்கே பார்த்தா எத்தனை பேர்
தொடர்ந்து ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நின்றுட்டுருக்காங்க லைனில் அவங்க பாட்டுக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு. நான் யோசிக்கிறேன், பிரியாணிக்கே இவ்வளோ க்ரௌடான்ட்டு சொல்லிட்டு. எதுக்குன்னா வெறும் ஒரு பிரியாணி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் பிரியாணி பிடிக்கும் தான். அதுக்கு க்ரௌடு பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. இந்த க்ரௌட் நான் என்ன நினச்சிட்டேன், பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பில்லு வாங்கி ஃபுட்டு வாங்குறவங்க லைன் இருக்கும்ல, அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், ஆனால் ஜொமேட்டோக்காரங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி நின்றுட்டு இருந்தோன்னா சரி ஒரு வேளை இப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய வாட்டி அந்த கடைக்கு போயிருக்கேன், டேரெக்டாக போய்ட்டு வாங்குறது தான். இன்றைக்கி கூட்டமாக இருக்கணுன்னு இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நான் அந்த ஆள் பின்னாடி போய்ட்டு நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் யாருக்கு பார்த்தா அவங்களாம் வந்து இது கூப்பன் அது அந்த பில்லு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைத்தியமே, நான் என்னடா பில்லு இல்லாமல் வந்து நின்றுட்டு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு பார்த்தா ஃபுட்டு வந்து எந்த வச்சுருந்தாங்க. வந்தோடனே அண்ணா இது தானே, அவர் பொசுக்குன்னு தம்பி இருப்பா இன்னும் வந்து வர வேண்டியது. டூ மை பைக்